பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இன்றைய தினம் நம்முடைய வேத தியானத்திற்காக சங்கீதம் 96 அதிகாரம் 9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்ம தேவனை ஆராதிக்க போகும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு போக வேண்டும். இரண்டாவதாக ஒரு தெய்வ பயத்தோடு போக வேண்டும். நமக்குள்ள ஒரு நடுக்கம் காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்க போகும் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை சந்திக்க போகும் ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த அலங்காரத்தோடும் நடுக்கத்தோடும் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எந்த அலங்காரம் காணப்படுகிறது? ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன அலங்காரம் தேவை? பரிசுத்த அலங்காரம் தேவை. ஆனா இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்குள் எந்த அலங்காரம் காணப்படுகிறது? நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 3 4 இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த அலங்காரம் தேவை என்று நம்ம வாசிக்கிறோம். புறம்பான அலங்கரிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் சாந்தமும் அமைதலும் உள்ள அலங்கரிப்பு தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. அந்த அலங்கரிப்பு தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று நம்ம இதுல வாசிக்கிறோம். இப்போ நம்ம 2 பெண்களை பற்றி வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 30 33 இதுல நீங்க வாசிச்சு பாருங்க. யெகூ என்கிற ஒரு மனுஷன் வந்து நிற்கிறார். அவர் யெகூ என்பவர் வந்து நிற்கிறார். அவரை சந்திப்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு ஒரு பெண் எப்படி போகிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். யெசபேல் என்கிற பெண் அந்த யெகூவை பார்ப்பதற்கு அவள் தன்னை தாழ்த்தவில்லை. அவள் உயரத்தில் இருந்து அந்த யெகூவை பார்க்கிறார். அவளுக்குள் தாழ்மை இல்லை, சாந்த குணம் இல்லை. இப்படி ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. அவளுடைய அலங்கரிப்பை பாருங்கள். அந்த யெகூவை பார்ப்பதற்காக அவள் கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு புறம்பான அலங்காரத்தோடு அந்த யெகூவை பார்க்கிறாள். அப்படி பார்க்கும்போது அவளுக்கு என்ன சம்பவித்தது? அந்த யெகூ என்ன சொன்னார்? அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொன்னார். அவளுக்கு மரணம் சம்பவித்தது. இப்படிப்பட்ட அலங்கரிப்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்கு புறம்பான அலங்கரிப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரணம் சம்பவிக்கும். நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு நாம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியோடு அந்த தேவனை பார்க்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் போக வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு பெண்ணை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 67 இந்த வசனங்கள்ல நீங்க வாசிச்சு பாருங்க. இங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். ஈசாக்கை பார்க்கிறோம். இங்கே ஈசாக்கு என்ன பண்ணுகிறார்? ரெபேக்காள் ஈசாக்கை சந்திக்கும்படியாக வருகிறாங்க. ஈசாக்கும் ரெபேக்காளை சந்திக்கும்படியாக போகிறார். அந்த ஈசாக்கை பார்த்த உடனே ரெபேக்காள் என்ன பண்றாங்க? ஒட்டகத்திலிருந்து இறங்குகிறாங்க. அவங்களை தாழ்த்துகிறாங்க. அடுத்ததாக முக்காடிட்டு கொள்ளுகிறாங்க. புறம்பான அலங்கரிப்பு அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க தன்னை மூடி கொள்ளுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பு தேவை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனை நம்ம பார்க்கும்போது நமக்குள் புறம்பான அலங்கரிப்பு இருக்கக்கூடாது. தாழ்மை வேண்டும், சாந்தம் வேண்டும். அந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்க பாருங்க. ஈசாக்கை பார்த்த உடனே ஒட்டகத்தில் இருந்து இறங்கி தலையை முக்காடிட்டு கொள்ளுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான குணமும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. நம்முடைய தேவனை ஆராதிக்க நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு போக வேண்டும். புறம்பான அலங்கரிப்போடு போக கூடாது.
பயத்தோடு போக வேண்டும், நடுக்கத்தோடு போக வேண்டும். அப்படி நம்ம போகும்போது அந்த ஈசாக்கு அந்த ரெபேக்கால என்ன செய்தார்? தாயுடைய கூடாரத்திற்கு கூட்டி கொண்டு போய் அவளோடு மகிழ்ச்சியாக இருந்தார். அதுபோல இந்த நாட்கள்ல ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க தேவனுக்கு முன்பாக அந்த தேவனை சந்திக்க போகும்போது, அந்த தேவனை ஆராதிக்க போகும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு போக வேண்டும். நடுக்கத்தோடு அந்த தேவனை நீங்க ஆராதிக்க வேண்டும். அப்படி நீங்க ஆராதிக்கும் போது தேவன் உங்களை நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்லுவார். அங்கே அழைத்து சென்று உங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். நாம் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது என்று தேவன் சொல்லுவார். இப்படி தேவன் நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கும்போது, ஒரு தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும்போது உங்களை பற்றி தேவன் மகிழ்ச்சி அடைவார். உங்களை பற்றி புகழ்ந்து பேசி உங்களை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி செல்வார். நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும், தெய்வ பயத்தோடு காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். உங்களை அந்த நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்வார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க தேவனுக்கு உண்மையாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.